இறைவா, நான் இருக்கும்போதும் கஷ்டப்படக்கூடாது, இறக்கும் போதும் கஷ்டப்படக்கூடாது என்று இறைவனிடம் நாம் வேண்டுவது சரியா? சரியில்லை, தவறு. இதை விளக்க ஒரு சிறு கதை. மதுரையில் வாழும் ஒருவன் காசிக்கு நடந்தே செல்வது என்று பிரார்த்தனை செய்து கொண்டு ஒரு சுபயோக சுப தினத்தில் மதுரையில் இருந்து காசியை நோக்கி தன் நடைப்பயணத்தை தொடங்கினான். அன்று நாள் முழுவதும் நடந்து மதுரைக்கு 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள துவரங்குறிச்சி என்னும் ஊரை அடைந்தான். அவன் அங்கே இரவு முகாமிட்டான். அன்று இரவு அவன் கனவில் காசி விசாலாட்சி தோன்றி, உனக்கு என்னப்பா வேண்டும் என்று கேட்க, இவனோ கொசுக்கடி தாங்காமல், துவரங்குறிச்சியில் கொசு என்னை கடிக்கக்கூடாது, இங்கிருந்து புறப்படும் போது நான் கஷ்டப்படக்கூடாது என்று வேண்டுகிறான். இது எப்படி முட்டாள்தனமான வேண்டுதலோ அதுபோல்தான் நம்முடைய வேண்டுதலும் இருக்கிறது. நம் கர்ம வினைக்கு ஏற்ப நாம் பல பிறவிகளை எடுக்க வேண்டியது உள்ளது. இறைவனின் திருவடியான காசி நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பயணிக்கிறோம். ஒரு பிறவி என்பது இடைப்பட்ட ஊரில், உதாரணமாக துவரங்குறிச்சியில் நாம் முகாமிட்டது போல, இந்த பிறவி என்பது நம் ஆன்மாவின் காசி யாத்திரையில் ஒரு சிறு பகுதி மட்டுமே. இந்த பிறவியில் நாம் நல்லது செய்தால் நாம் முன்னே செல்வோம், தீமை செய்தால் பின்தங்கி விடுவோம். இன்னும் அதிக பிறவிகளை எடுக்க வேண்டியிருக்கும், அதிக முகாம்களில் தங்க வேண்டியிருக்கும். இந்த பிறவியில் நாம் கஷ்டப்படுகிறோம் என்று கவலைப்பட வேண்டாம். நாம் செய்த கர்ம வினைகளால் கஷ்டப்படுகிறோம் என்பதை உணர்ந்து, இந்த பிறவியில் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்தால் பிறவா வரம் கிடைத்து காசி எனும் இறைவனின் காலடிகளை அடைவோம். ஓம் சக்தி, ஓம் பராசக்தி. இறைவா,